சீட் கேட்க ஐஜேகே திட்டம் கண்டுகொள்ளுமா என்டிஏ? இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகு தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என 4 முனை போட்டி உருவாகும் நிலை தற்போது காணப்படுகிறது. ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே இணைந்துள்ளது. இருப்பினும் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் தலைவர் ரவி பச்சைமுத்து பங்கேற்காததால் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக உடன்பாடு எட்டப்படாததால் பங்கேற்கவில்லையோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ள வந்தபோது விழா மேடைக்கு 800 மீட்டர் தொலைவிலேயே அவர்கள் காரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பங்கேற்காமல் திரும்பி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அடுத்த தேர்தல் நடவடிக்கையை ஐஜேகே தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கட்சியின் மாநில மாநாடு கடலூரில் உள்ள வேப்பூரில் பிப்ரவரி 8இல் நடைபெறுகிறது. இது குறித்து ஐஜேகே நிர்வாகிகள் சிலர் தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வந்து எங்கள் தலைவர்களை சந்தித்து பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே இணைவது உறுதி செய்யப்பட்டது. கட்சியின் நிறுவனர் 2014இல் பாஜக கூட்டணியில் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதேபோல 2024இல் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டுள்ளார். எனவே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒதுக்க கேட்கிறோம். தொகுதிகள் ஒதுக்கீட்டை பாஜக அல்லது அதிமுக வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. திருக்கோவிலூர், விருதாச்சலம், குன்னம், லால்குடி ஆகிய தொகுதிகள் ஐஜேகேவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் என்பதால் கவனம் செலுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பூத் கமிட்டி அமைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருக்கோயிலூரில் பூத் கமிட்டி அமைத்துவிட்டோம். விருதாச்சலத்தில் பொறுப்பாளர்கள் நியமித்து வருகிறோம். அங்கு பூத் கமிட்டி அமைக்க தெரிவித்துள்ளோம். இதற்கிடையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் கட்சியின் மாநில மாநாடு பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளோம். இந்த மாநாட்டுக்கு பிறகு தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று ஐஜேகே நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.